பிரைஸ் லார்ட். உங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் நம்ம ஒரு தேவ வசனத்தை நம்ம தியானிக்க நிற்கிறோம். இந்த வேளையிலும் அப்படியாய் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுது. என்ன சொல்லுது? Now the Lord is a spirit, and where the spirit of Lord is, there is a liberty. ஆவியானவர் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் என்ன உண்டா? விடுதலை உண்டுன்னு சொல்லி இந்த நாளும் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு பேசி இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் இப்படியாய் நம்மளோட இடைப்படுது. ஆவியானவர் கொண்டவங்களாம் நம்ம இருக்கோமா, இன்னும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாதவங்களாம் நம்ம இருக்கோமான்னு நாமளே இந்த நாள் ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். ஆண்டவர் அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க, ஆண்டவர் இன்னும் முழுமையாக பெற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவர் இடத்து இந்த வேலையிலேயே துதித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வருவார், வாசம் செய்வார். அவர் எந்த இடத்துலலாம் நம்ம தலை குடிஞ்சோமோ அந்த இடத்துலலாம் ஆவியானவர் தலை நிமிர பண்ணுவேன். இந்த வேலையிலேயே ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு பேசியே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொரு வசனத்தை பல நூறு தடவை வாசித்த பிரச்சனையே இல்லை. சிலர் நினைப்பாங்க, வாசித்த வசனத்தையே மறுபடியும் எப்படி வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆவியானவரோட உணர்தலோடு வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் என்ன ஆகுமா, நம்ம உள்ளத்துக்குள்ளே பதிந்து கொள்ளும். அப்போ அந்த உள்ளத்துக்குள்ளே பதிந்து கொள்ளும்போது நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானித்து அந்த வசனத்தின் மூலியமாக நம்ம ஜெபிப்போம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது ஒரு பெரிய வாரம். வசனத்தைகளை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த உள்ளத்தில் பதிந்து வைத்து கொண்டு நம்ம அதை கொண்டு ஜெபிக்கிறது பெரிய ஒரு ஸ்லாக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த நாளும் நம்ம ஆண்டவர் இடத்து என்ன கேட்க போகிறோம்னா, யாருக்கெல்லாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கப்படலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார்னு நம்ம விசுவாசிப்போம். இந்த வசனத்தின் மூலியமாக அதை தான் பேசுகிறாரு ஆண்டவர். யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும். யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்குள்ள நான் வருவேன்னு ஆண்டவர் இந்த நாள் நம்மளோட இடைப்பட்டு வாக்கு கொடுத்துருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கும். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானமண்டலத்தில் உள்ள சேனாதி கர்த்தாவே, உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ராஜ்யம் வரத்தக்கதாக இந்த வேலையிலையும் அப்பா இந்த வசனத்தை மூலியமாக நாங்கள் அப்பா உங்கள் கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த வசனம் அப்பா, நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கே விடுதலை உண்டு, அப்படி சமாதானம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கே. இந்த வசனங்கள் பார்க்குற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரைஸ் லார்ட்.